வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு போன் பே எல்லாருக்குமே தெரியும், எல்லா மொபைலும் இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான். இப்படிப்பட்ட அந்த போன் பே நிறுவனத்துல நமக்கு ஒர்க் ஃப்ரம் வேலைகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தரப்படுது. ஸோ இந்த வேலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 40-60 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து ஓகே அப்படின்ற லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா பேருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோமும், ஸோ இது உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நேராகவும் போய் பார்த்துக்கலாம். ஸோ நேரா பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட மாசங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வீட்ல இருந்து பாத்துக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் வந்து தராங்க. என்ன வேலை அப்படின்னா சர்வீஸ் அட்வைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள். மெயினா நீங்க எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா பேச நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது போக பேசிக்கான இங்கிலீஷ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு வீட்டில இருந்து பார்க்குற மாதிரி ஜாப் வேணும் அப்படின்னா மேபி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கரெக்டான வீடியோவா இருக்கும். ஸோ ஒர்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 5 PM வரைக்கும் இருக்கு. ஸோ இது வந்து ஜென்ரல் ஷிஃப்ட் தான். இது போக ட்ரைனிங் டயத்தில் மட்டும் உங்களுக்கான ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து என்ன ஏதுன்றதை உள்ள வந்து சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். மெயினாக அந்த வேலைகள் அப்படின்றது வாரத்தில் 5 நாட்கள் தான். ஜோகோவா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், பிளஸ் வந்து HCL, ஃபோன்பே, இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே வாரத்துக்கு 5 நாட்கள் தான் வந்து வேலை வந்து வைப்பாங்க. சாட்டர்டே சண்டே எப்பயுமே லீவு தான். ஓகேங்களா? ஸோ இந்த வேலைகள் நீங்க வீட்ல இருந்து பார்க்க போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப், இது எல்லாமே மஸ்டா உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ அந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஒரு நேர்காணல், அதாவது ஆன்லைன் மூலியமாவே வந்து ஒரு இன்டர்வியூ ட்ரைனிங் செஷன் அப்படின்றது போகும். ஸோ அதுல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இந்த வேலைகளுக்கு செலக்ட் ஆயிருவீங்க. இவ்வளவுதான் ப்ராசஸே. இது கூட இடன் சார்ஜஸ், ஃபீஸஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபோன்பே அட்வைசர் வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் நம்ம சைட்டோட லிங்க். இது வந்து அட்வைசர் கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலைகள் நமக்கு வந்து தரப்படுது. ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து போட்டிருக்கோம். ஃபோன்பே தான் அட்வைசர் டிபார்ட்மெண்ட்ல கஸ்டமர் சப்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்க்க போறீங்க. ஆக்சுவலா ஒருவேளை இந்த வேலைகள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லாம நம்ம நேரடியாக போய் பார்க்க போறோம் அப்படின்னா எங்க இருக்கும்னா ஃபோன்பேயோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நம்ம கர்நாடகா பெங்களூர்ல தான் வந்திருக்கு. மேபி நீங்க அப்படி வேலை பார்க்கறது நேரடியாக போகணும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பெங்களூர்ல தான் நீங்க போய் இந்த ஜாப் வந்து நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஃபுல் டைம் தான், பார்ட் டைம் ஜாப்லாம் கிடையாது. பேசிக்கா ஏதோ ஒரு கிராஜுவேஷன் நீங்க வந்து முடிச்சிருக்கணும். ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மணிக்கே ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் நான் சொன்ன மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், பேசிக் இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அது போக நான் சொல்லக்கூடிய இந்த லாங்குவேஜஸ்ல ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜஸ் உங்களுக்கு வந்து நல்லா சரளமா பேச தெரிஞ்சா போதும். ஒன்னு ஹிந்தியோ, தமிழோ, தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளமோ, இந்த 5 மொழிகள்ல ஏதாச்சும் ஒரு மொழி உங்களுக்கு நல்லா பேச தெரிஞ்சாலே போதும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் அசஸ்மெண்ட், இன்டர்வியூ அண்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கட்டாயமா இருக்கும். ஸோ இதுதான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூமே வீட்டில் இருந்து உங்களுக்கு ஜூம் கால் மீட்டிங்ல தான் வந்து நடக்கும். ஸோ அதில் தான் வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் வேலைகள்லாம் எப்படி நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஃபோன் கால்ஸ் வரும், மெயில் வரும், அது எல்லாத்துக்குமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்க வந்து ஆன்சர் பண்றது, ஸோ அதுக்கு என்ன மாதிரி நீங்க வந்து ரிப்ளை வந்து தரீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலைன்னா கூட உங்களுக்கு வந்து ட்ரைனிங்ல அவங்க வந்து கொடுத்து சொல்லி தந்துருவாங்க. ஸோ ட்ரைனிங் வந்து மொதல் 2 மாசம் 60 நாட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் வந்து நடக்கும். ஸோ ட்ரைனிங்லமே உங்களுக்கு வந்து சேலரி அப்படின்றது கொடுக்கப்படும். ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறமே உங்களுக்கு வந்து சேலரி அப்படின்றது நல்லாவே தரப்படும். ஓகே, ஸோ கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டேன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், கிளிக்கர் அப்படின்ட்டு. ஸோ 2 லிங்க் இருக்கு. 2 லிங்க்ல எதை தொட்டாலுமே ஃபோன்பேயோட அஃபிஷியல் கரியர் சைட்டுக்குள்ள தான் வரும். ஸோ அதுல இருந்து நீங்க டேரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லிங்க் கிளிக்கர் தெரியுதா, டச் பண்ணுங்க. ஓகே, நீங்க அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க ஒரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளிக்கர் பாக்ஸையுமே டச் பண்ணீங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16, 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஸோ இப்போ எனக்கு செகண்ட்ஸ் வந்து முடிய போகுது. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த லிங்க் முடிஞ்சு இப்போ எனக்கு மேலே இதாயிருச்சு வந்து பார்த்தீங்களா, லைட்டா மேல ஸ்க்ரோல் பண்றேன், அகைன் கிளிக்கர் அப்படின்றது வரும். சோ இப்போ நான் இதை டச் பண்ணேன்னா இப்போ எனக்கு ஃபோன்பேயோட அஃபிஷியல் சைட் இதுதான். அட்வைசர் சர்வீஸ் ரெக்கவரி அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள். ஃபர்ஸ்ட் வந்து அபவுட் ஃபோன்பே லிமிடெட், அதாவது ஃபோன்பேயோட எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, ஸோ இந்த கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி, ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும்னா பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, இந்த வேலைகளுக்கான டீடைல்ஸ், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க மெயினாக நீங்கள் சில இடங்களில் ஃபோன் பேசுகிற மாதிரி சில விஷயங்கள் வரும். அதே மாதிரிக்கு ஹவர்லி மீட்டிங் அப்படின்றது வந்து இருக்கும்.
மெயினாக கஸ்டமர்ஸுக்கு வரக்கூடிய இஷ்யூஸை ரெக்கமெண்ட் பண்ணி இம்ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து அதை டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வேலை. அதனால் வந்து பெருசாக நீங்கள் வந்து வெளியே ஃபீல்டு ஒர்க் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே சிஸ்டமேட்டிக்கான ஒர்க்கு தான். அஃபிஷியல் சைட்லேயே அவங்க போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். மல்டிபிள் ஸ்கில்லாக அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எழுதவும் பேசவும் தெரிஞ்சிருக்கக்கூடியது. சவுத் இந்தியன் லாங்குவேஜில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ சவுத் இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்னாலே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இதுதான் சவுத் இந்தியன் லாங்குவேஜ். இதில் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து தமிழ் வந்து தெரியும். ஸோ அப்படின்ற போது கவலை கிடையாது. ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுவுமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை இல்லை. ஓகே, இதை தாண்டி இப்போ ஃபோன்பேக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னா இங்கேயே வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பெனிஃபிட் அப்படின்னு தருவாங்க. மெடிக்கல், அப்புறம் வந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், இது எல்லாமே ஆஃபீஸ் சைட்லேருந்தே உங்களுக்கு வந்து பண்ணி தந்துருவாங்க. அப்புறம் வந்து வெல்னஸ் ப்ரோக்ராம், ஓகேங்களா, இது வந்து எமர்ஜென்சி சப்போர்ட், மெடிக்கல் சப்போர்ட், எம்ப்ளாய் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் இதுவும் நடக்கும். அதுக்கப்புறம் பேரண்டல் சப்போர்ட். இப்போ வந்து ஒரு விமனாக இருக்கீங்க, நீங்கள் இந்த வேலை பார்க்குறீங்க, இன்கேஸ் நீங்கள் வந்து வேலை பார்த்துருக்கிற டைமில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மெட்டர்னிட்டி பெனிஃபிட், பேரண்ட்ரி பெனிஃபிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டே கேர் சப்போர்ட் ப்ரோக்ராம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தந்துருவாங்க. மொபிலிட்டி பெனிஃபிட்டா, இப்போ நீங்கள் வந்து வேற இடத்துல இருந்து வேலை பார்க்குறீங்க, ஒருவேளை அந்த வேலைகளுக்காக நீங்கள் டிராவல் இந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா டிராவலுக்கான அலோன்ஸ், டிரான்ஸ்ஃபர் சப்போர்ட் பாலிசி, உங்களுக்கான இன்டர்நெட் அலோன்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே வந்து தந்துடுறாங்க. இதை தாண்டி மெயினாக நமக்கு வந்து பிஎஃப், ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராடுவிட்டி, என்பிஎஸ்க்கான லீவ் என்கேஷ்மெண்ட், இது எல்லாமே தந்துடுறாங்க. இதை தாண்டி ரொம்ப அதர் பெனிஃபிட்டாக இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு ஹையர் எஜுகேஷன் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான பாதி அமௌண்ட், ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கான பாதி அமௌண்ட்டை தந்துடுறாங்க. அதே மாதிரிக்கே இதே ஃபோன்பே நிறுவனம் மூலமா உங்களுக்கு வெளியே அலையக்கூடிய வேலையால இருக்கு அப்படின்னா கார் லீஸுக்கு எடுத்து அதை வந்து ஆஃபீஸே உங்களுக்கு வந்து தந்துருவாங்க. சேலரி அட்வான்ஸ் பாலிசி, இப்போ வந்து உங்களுக்கு சேலரி ஒரு அட்வான்ஸாக தேவைப்படுது, அப்படி ஒரு 2 month 3 month சேலரி அட்வான்ஸாக தேவைப்படுது அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து அட்வான்ஸ் பாலிசியாக வாங்கிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் வேலைகளுக்கு ஈக்குவலாக நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது ஒரு பிரைவேட்ல ஃபோன்பே அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்திலுமே வந்து தராங்க. நிறைய உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறதுன்னா இப்போ தான் நம்ம ஆக்சுவலாக அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை ஃபார் த ஜாப் அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, லாஸ்ட் நேம் கொடுங்க, ஜிமெயில் ஐடி வந்து கொடுங்க, கண்ட்ரி இப்போ இந்தியா, அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருங்க. கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூம் இருக்கும்ல, அந்த ரெஸ்யூம் வந்து கேட்குறாங்க, அந்த ரெஸ்யூமே இங்கே வந்து ட்ராப் வந்து பண்ணிடுங்க. கவர் லெட்டர் வந்து தேவை கிடையாது. ஸோ இருக்குது அப்படின்னா மட்டும் கொடுங்க, இல்லைனா தேவை கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் இடத்துல நீங்கள் வேலை பார்த்துறீங்க அப்படின்னா மட்டும் கொடுங்க, இல்லைனா நீங்கள் ஒரு ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. எஜுகேஷன் வைஸ் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்க, ஸோ டிசிப்ளின், அதாவது அதில் மேஜர் சப்ஜெக்ட் வந்து என்ன, எப்போ நீங்கள் வந்து பாஸ் அவுட் ஆகி எப்போ ஸ்டார்ட் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். லிங்க்டின்ல ஒரு வேலை ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்கன்னா கொடுங்க, இல்லைனா அதை பற்றி எதுவும் தேவை வந்து கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸா இல்லை ஃப்ரெஷராக ஸ்டூடெண்ட்டாக கேட்குறாங்க, நீங்கள் ஒரு ஃப்ரெஷர்னே கொடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரிக்கே கரண்ட்டாக இது வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு தான், இல்லைனா நீங்கள் வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வச்சுக்கோமே, லாஸ்ட்டாக உங்களுக்கு ஐ வில் ஷேர் லேட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வந்து என்ன, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே நீங்கள் வந்து எப்படி பார்த்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் டிசேபிலிட்டிஸாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான சப்போர்ட்டும் தரப்படுது. அதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடிக்யூ அது வந்து தெரியும். இன்கேஸ் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நிறையா முன்னுரிமை அப்படின்றது இந்த வேலைகளை தரப்படுது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஃபைனலாக கீழே வந்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து தெரியும். ஸோ இந்த சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்க. ஸோ இவ்வளோதான் விஷயங்கள்ங்க. எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிலாம் கேட்கல. ஒரு வேலை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகே, அது வந்து கூடுதலான ஒரு சின்ன ப்ரையாரிட்டி, அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்துட்டேன். டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். டேட்டா.